தான் அந்த அடிப்படையில் நீங்கள் பாஜக அரசை எதிர்க்கிறீங்க. அந்த அடிப்படையில் அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் தேசிய கல்விக் கொள்கையோட எதிர்ப்பு இருக்கா? ஆளுநர் சொன்னதை அப்படிதான் புரிஞ்சுக்குதா தமிழ்நாடு அரசு? முதல்ல எங்கள் பாட்டி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் அப்படிம்பாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இது தொடர்ச்சியாக நாங்கள் பல முறை விவாதித்து கொண்டே இருக்கிறோம். ஆளுநருக்கு நாங்கள் இப்போ நான் இந்த இடத்துல பின்தங்கி இருக்கேன் அப்படின்னு ஒரு குறியீட்டை காட்டணும். இப்போ அந்த குறியீட்டை காட்டுறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு மஞ்சக்காமாலை நோய் இருக்குது. உங்கள் மஞ்சக்காமாலை நோயை பார்த்துட்டு பார்க்குற இடமெல்லாம் மஞ்சளாக தெரியுது, அதுக்கு நீங்கள் தான் காரணம்னா நாங்கள் காரணம் கிடையாது. உங்களுக்கு மஞ்சக்காமாலை, அதை நீங்கள் முதல்ல சரி பண்ணிக்கிட்டு பார்க்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. பீகாருடைய கல்வித்தரம் என்ன அப்படின்னு ஒரு ஒப்பீட்டு ஓமை எடுப்போம். பீகாரை ஏன் எடுக்கிறேன்னா, நம்ம ஆளுநருடைய பிறந்து வளர்ந்து படித்த ஊர். அந்த ஊர்லேருந்து 2 ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்ரீகாந்த் எதெல்லாம் சொன்னார், நான் அதையும் சொல்கிறேன். ஆளுநருடைய தமிழ்நாட்டினுடைய 2019 கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 51.4%. ஆனால் பீகாரில் வெறும் 14.1% தான். யாரு? ஆளுநருடைய சொந்த மாநிலத்தில். இவர் என்ன சொல்றாரு, உங்கள் மாநிலத்தில் கல்வித்தரம் சரியில்லை, நான் நல்லா படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன், என்னைய பார்த்து 30வது மார்க் வாங்குறவன் நீ சரியில்லைன்னு சொன்னா இதை ஏற்றுக்க முடியுமா? ஆளுநர் அந்த வேலையை செய்கிறார். கடந்த ஏப்ரல் மாதம் பீகார் அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், அவரோடு இணைந்து 250 ஆசிரியர் மற்றும் அதிகாரிகள் குழு தமிழ்நாடு அரசினுடைய கல்வி திட்டங்களை பார்ப்பதற்கு வந்தது. ஏப்ரல் மே மாசம் கிட்டத்தட்ட 60 நாள் அந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள். அதுல பள்ளிக்கல்வித்துறையினுடைய பீகார் பள்ளிக்கல்வித்துறையுடைய செயலாளர் சொன்னது என்ன அப்படின்னா, இஸ் ஐஏஎஸ், படித்த ஐஏஎஸ். அந்த ஐஏஎஸ் சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய கல்வித்திறனும் அந்த கற்பித்தல் முறையும் வானுயர இருக்கிறது, இங்கு இருக்கக்கூடிய அந்த திறனையும் திட்டங்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை பீகாரில் போய் நடைமுறைப்படுத்தி கல்வி தரத்தையும் கற்பித்தல் தரத்தையும் உயர்த்துவதற்கு நாங்கள் முற்படுவோம்னு படித்த ஐஏஎஸ் அதிகாரியான பீகாரின் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சொல்லிட்டு போறாரு. இங்க தானே 12,000 வகுப்பறைகள் இல்லைன்னு ஸ்ரீகாந்த் சொல்றாரு. 18,860 பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் காலியா இருக்கு. 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஹை ஸ்கூல் இருக்கணும் இல்ல, 8 கிலோமீட்டருக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கணும் இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப வீக்கா இருக்குன்றாரு. அது ரொம்ப தவறான விஷயம். தமிழக அரசு செய்தி தான் சார். அவர் ஒரு நானும் அதான் கையில் வச்சிருக்கேன். அவர் செலக்டிவா படிச்சுட்டு பேசுறாரு. ஆனா முதல் பாராவே என்ன சொல்லுது அப்படின்னா, நிதி ஆயோக் வெளியிட்ட பள்ளி கல்வி தர குறியீடு ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் 2019 அறிக்கையின் படி பள்ளி கல்வியில் ஒட்டுமொத்த செயல்திறன் தரவரிசையில் மாநிலம் சிறப்பாக செயல்பட்டு 2வது இடத்தில் இருக்கிறது. 2வது பள்ளி வசதிகளை பொறுத்தவரை சார் சொன்னார் இல்லையா, மரத்தடி சிஏஜி ரிப்போர்ட் பக்கம் 15. அதே சிஏஜி ரிப்போர்ட் தான் தலைப்பு சொல்லுது, பள்ளி வசதிகளை பொறுத்தவரை கட்டமைப்பை பொறுத்தவரை 93.10% விழுக்காடு மதிப்பெண்களுடன் அகில இந்திய அளவில் மாநிலத்தில் முதலிடத்தில் சிறந்த ஒப்பீட்டளவிலான செயல்திறன் ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கிறது. இதை கவனிக்க வேண்டும். இது சிஏஜி அறிக்கை. அவர் சொன்ன அதே சிஏஜி அறிக்கை. மீதி இருக்கிற இந்த 7% தான் இதெல்லாம் வருதா? ஆமா சார், நான் அறிக்கை ஐ அம் ஹேவிங் திஸ் ரிப்போர்ட் வித் மீ. அவரையும் பார்க்க சொல்லுங்க, நான் கையில வச்சிருக்கேன். இந்த அறிக்கை இந்திய அளவிலேயே நான் தமிழ்நாடு முதலிடம். சார், எல்லா திட்டங்களுக்கும் ஒரு குறைபாடு இருக்கும், சில இடங்களில் பிரச்சனைகள் இருக்கும், அதை சரி செய்து கொண்டிருக்கிறோம். மன்னிக்கணும், நான் சிஏஜி தமிழக அரசோட அறிக்கையான சிஏஜி ரிப்போர்ட் பக்கம் 15. சார், இது சிஏஜி ரிப்போர்ட் தானே சார், இதையும் அவங்க இல்லையம்பாங்க. அவருக்கு அனுப்பிச்சிருங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க. இல்ல, அவர் நம்பர் என்கிட்ட இல்ல. இந்திய கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரின் அறிக்கை சிஏஜி ரிப்போர்ட் அவர் சொன்ன அதே 2022 தான், பக்கம் 15. 93.5% மதிப்பெண்களுடன் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. நான் அதுக்குள்ள அறிவியலை புரிஞ்சுக்கிறதுல, கணக்கை புரிஞ்சுக்கிறதுல, மொழியை புரிஞ்சுக்கிறதுல மாணவர்கள்ட்ட சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதானே? இல்ல, அதெல்லாம் கிடையாது சார். யார் சார் சொன்னா அகில இந்த அறிவியல் நுழைவுத் தேர்வுல தமிழ்நாட்டில் படித்த அரசு பள்ளி மாணவிகள் 2 பேர் 2வது இடம் 3வது இடம் வந்திருக்காங்க சார். அரசு பள்ளி மாணவிகள்
தண்டையார்பேட்டையில கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய என் தங்கை சாதாரணமா அகில இந்திய அறிவியல் நுழைவுத் தேர்வுல 2வது இடம் வந்திருக்கா. இது இந்த அரசினுடைய சாதனை. அதை விட இன்னொரு விஷயம், ஆளுநரை ஆதரித்து புள்ளி விவரங்கள் தவறாக பேசிய ஸ்ரீகாந்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சார். இந்தியாவிலேயே சுதந்திர வரலாற்றில் இந்த ஆண்டு 99.9% எலிமெண்டரி ஸ்கூல் என்ரோல்மெண்ட் சார். மரியாதைக்குரிய திராவிட மாடல் ஆட்சியில் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய மிகப்பெரிய சாதனை. 99.9% என்ரோல்மெண்ட் சார். யார் சார் காட்ட முடியும்? யார் காட்ட முடியும்? அதை போலவே மெட்ரிக், போஸ்ட் ஹையர் செகண்டரி 97% நாங்க முதலிடத்துல இருக்கோம். இல்ல, தேசிய பாடத்திட்டத்துல படிக்கிற மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவை தெரிஞ்சுப்பாங்க, ரோபோட்டிக்ஸை தெரிஞ்சுப்பாங்க, நானோ டெக்னாலஜியை தெரிஞ்சுப்பாங்க. ஆனா மாநில பாடத்திட்டத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா அது பின்னடைவு தானே ஆளுநர் கருதுறாரு. திரும்பவும் சொல்றேன், ஆளுநருக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, படிக்க மாட்டேங்கிறாருன்னு நான் சொல்றேன் சார். 1980களிலேயே இந்தியாவிற்கான கணினி திட்டத்தை வகுப்பதற்கு முன்னாடி கணினி கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்தவர் சார் எங்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்த ஆட்சி சொல்றாருல, நீங்க புதிய கல்விக் கொள்கையில ரோபோட்டிக்ஸும் அது பேர் என்ன, செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்க கொண்டு வருவேன்னு சொல்றீங்கல்ல. இந்த அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம் 3 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா? இந்த செயற்கை நுண்ணறிவை அரசு பள்ளி பாடத்திட்டங்களில் சேர்த்து அதன் மூலம் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தோடு ரோபாட்டிக் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ட்ரைனிங் சென்டர் சென்னையில் அது உருவாக்கி மைக்ரோசாப்ட் டெய்ல்ஸ்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கு இந்த அரசாங்கம். யாரு? அரசு பள்ளி மாணவர்களுக்கு செய்யறதுக்கு. அதை போலவே கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், தொழில்நுட்பம் இவற்றில் எல்லாம் கொண்டு வந்து ஏஐயும் ரோபாட்டிக்ஸ் எப்படி கல்வியில கொண்டு போய் சேர்க்கிறதுக்குன்னு இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு தி தமிழ்நாடு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இயக்கத்தை முதலமைச்சர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கினார். ஆளுநர் படிக்கல, ஜூன் மாதம் தொடங்கினார். அதனுடைய தொடர்ச்சி நீட்சியாக சார் எங்க ஆட்சி திராவிட மாடல்னு சொல்ற ஏன் தெரியுமா? சமூக நீதிக்கான ஆட்சி. எல்லா மக்களுக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போகுது, ரோபாட்டிக்ஸ் போகுது. ஆனால் ஒடுக்கப்பட்டோர் டிப்ரைவ்டு கிளாஸ் பீப்புள் என்று சொல்லப்படுகிற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தாட்கோவின் மூலம் ரோபாட்டிக்ஸ் படிச்சு இன்னைக்கு 30 பேர் சான்றிதழ் பெற்றிருக்கிறார்கள் சார். தமிழ்நாட்டில் முடிச்சேன். இதெல்லாம் முடியாம இன்னைக்கு அமெரிக்கால இருக்கார் எங்க முதலமைச்சர். அவர் சான் பிரான்சிஸ்கோல முதல்ல போட்ட கையெழுத்து என்ன தெரியுமா? முதல்ல போட்ட கையெழுத்து 6 நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து ரோபாட்டிக் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ட்ரைனிங் இம்ப்ரூவ்மெண்ட் செஷனை 4100 பேர் கொண்ட வெளிநாட்டவர்கள் கொண்ட ஒரு பெரிய கட்டமைப்பு நிறுவனத்தை தரமணியில் நிறுவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்கிறார் முதலமைச்சர். கல்வி திட்டத்தை உருவாக்குகிறோம், செயல்படுத்துகிறோம், அதன் மூலம் மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம், அதிலேயும் சமூக நீதி பார்க்கிறோம், அதன் மூலம் பலனடைகிறவர்களை கொண்டு வந்து கட்டமைப்பின் மூலம் உலகத்தளத்திற்கு போட்டியிடுவதற்கு ஒரு நிறுவனத்தை கட்டமைக்கிறார் சார். இதெல்லாம் நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். இதையெல்லாம் பார்க்காம படிக்காம நம்ம ஷானவாஸ் ரொம்ப அற்புதமா சொன்னார். நீ 100 கல்லூரிகள் எடுங்க சார், நாங்க 1ல இருந்து தொடங்கி 14 வரைக்கும் நாங்க தான் இருக்கோம். மருத்துவ கல்லூரிகள் எடுத்தா டாப் 9ல நாங்க தான் 4 இருக்கோம். மருந்தியல் கல்லூரிகள், பார்மசிஸ்ட்ல இந்தியாவிலேயே தொடர்ச்சியாக 20 இடங்கள் தமிழ்நாடு சார். பொறியியல் கல்லூரி இந்தியாவிலேயே முதல் கல்லூரி நம்ம தான். இப்படி எல்லா வகையிலும் கல்வித்திறன், கல்வியின் செயல்பாடு, இது ஒரு பெரிய திராவிட இயக்க சித்தாந்தம். நீங்க புதிய கல்விக் கொள்கை நீங்க சித்தாந்த ரீதியா எதுக்குறீங்கிறாங்க. கருணேஷ் சொன்னாரு, ஸ்ரீகாந்த் சொன்னாரு, தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் தமிழ் படிக்க வழி இல்லைன்னு. அவரும் பத்திரிகை படிக்கிறது இல்ல. 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஜியோ பாஸ் பண்ணி கடந்த ஆண்டிலிருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள்லையும் தமிழ் கட்டாய பாடம் என்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதை படிக்காம இங்க நாங்க சொல்றதுதான் சரின்னு ஆளுநர் மாதிரி பேசாதீங்க. நாங்க எல்லா இடத்துலயும் மேம்பட்டு இருக்கிறோம்.